வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டோர் இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜ். இது டபுள் டோர் இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜோட போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம் ஃபால்ட்டு. நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த ஐபிஎம். இது ஒர்க்கிங் ஐபிஎம். இதில் இருக்க ஐபிஎம் வந்து ஷார்ட்டு. இந்த ஷார்ட்டான ஐபிஎம்மை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐபிஎம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஐபிஎம்மோட இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஐபிஎம் போயிருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிச்சி அதை மாற்றி எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஐபிஎம். இந்த ஐபிஎம் வந்து இதுதான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். பாருங்கள், இதுதான் அந்த போர்டு, டபுள் டோர் போர்டு. எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிசி மோட்ரு, யூவிடபிள்யூ மோட்ரு. பாருங்கள், ஃபீட்பேக் பின்னு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சென்சாருக்கு பதிலாக மேனுவலாக ரெசிஸ்டன்ஸ் போட்டு சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்டர்னல் சென்சாரு. எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த போர்டை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், போர்டை ஆன் பண்ணோன்னா லைட்டாக பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ அவுடோர் போர்டு, இப்போ வந்து இன்வெர்ட்டர் போர்டு ஆன் ஆகும். பாருங்கள், இன்வெர்ட்டர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஆனால் ஆன் ஆகிட்டு எரர் தான் வருது. ஒன் டைம் பிளிங்க் ஆகுது. ஒன் டைம் பிளிங்க் வந்ததுன்னா வந்து ஐபிஎம் ஷார்ட்டு, ஐபிஎம் ப்ராப்ளமு. 2 டைம் பிளிங்க் வந்ததுன்னா ஒன்று ரோட்டர் லாக் ஆகிருக்கலாம், இல்லை ஐபிஎம் ப்ராப்ளம் இருக்கலாம். 3 டைம் பிளிங்க்குனாலும் போர்டு ப்ராப்ளம் இல்லை கம்ப்ரஸர் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி 3 டைம் 4 டைம் பிளிங்க், அந்த மாதிரி பிளிங்க் இருக்குது இன்வெர்ட்டர் போர்டை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், பெரிய போர்ட்லேயும் பிளிங்க் ஆகுது. ஏன்னா ஃபீட்பேக் போல், அதனால பிளிங்க் ஆகுது. எப்போவுமே இந்த போர்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு லேம்ப் வச்சு, இல்லைன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேஃப்டிக்காக அதுக்கு பக்காவாக நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இது பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஐபிஎம்மை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மல்டிமீட்டரில் ஓம்ஸில் செட் பண்ணிக்கோங்க. ஓம்ஸ் செக் பண்ணுறதில் செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். யூவிடபிள்யூக்கோ இப்போ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். இது பாருங்கள், நெகட்டிவ் டெர்மினல். இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் 3 டெர்மினல் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல், சிங்கிள் டெர்மினல் தனியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சர்க்யூட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த காட்டுறோம் பாருங்கள், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இது இங்கேருந்து நெகட்டிவ்லேருந்து வந்து கனெக்ட் ஆகுது. இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ். இது எப்போவுமே ஐபிஎம் செக் பண்ணும்போது பாசிட்டிவ் டு யூவிடபிள்யூ அண்ட் நெகட்டிவ் டு யூவிடபிள்யூ வச்சு தான் செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ அதை தான் செக் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இதுதான் இந்த யூவிடபிள்யூ. இப்போ பாசிட்டிவ் டு யூவிடபிள்யூ, நெகட்டிவ் டு யூவிடபிள்யூ தான் செக் பண்ணணும். இப்போ வந்து ப்ரோப் செக் பண்ணிக்கலாம். 0 அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ நெகட்டிவ்லேருந்து யூவிடபிள்யூ வைக்கிறேன். பாருங்கள், ஓகே, யூவி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைன் மட்டும் ஷார்ட் காட்டுது. இங்கே பாருங்கள், 5.1 ஓம்ஸ் காட்டுது, ஷார்ட் காட்டுது. ப்ரோபுக்கு திருப்பி தலைகீழ வச்சு பார்ப்போம். ப்ரோப்பில் தலைகீழ வச்சாலும் ஷார்ட்டு தான் காட்டுது. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஐஜிபிடி நல்லா இருக்குது. இது ரெண்டும் நல்லா இருக்குது. ஒரு லைனில் ஷார்ட் காட்டுது. இப்போ பாசிட்டிவ் டு செக் பண்ணுவோம். பாருங்கள், பாசிட்டிவ்லேயும் செக் பண்ணுறேன். இதில் காட்டவே இல்லை. பாசிட்டிவ்லேயும் செக் பண்ணும்போது காட்டலை. பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து செக் பண்ணும்போது காட்டவே இல்லை. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஜிபிடிசி 6 ஐஜிபிடி இருக்கும். 6 ஐஜிபிடி சேர்ந்து தான் ஒரு ஐபிஎம்மு. இதில் ஐபிஎம்மில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு டெர்மினல் வந்து ஒரு இது வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஐஜிபிடி 6 ஐஜிபிடியில் ஏதோ ஒரு ஐஜிபிடி ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி எரர் காட்டுது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து விக்கு. இது கடையில் வந்து கேட்டிங்கனாலே கிடைக்கும். இது பேர் வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு சால்ட்ரிங் ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் வச்சுட்டு இதில் அழகாக அதில் இந்த டெர்மினலில் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த சால்ட்ரிங் லெட்டு எல்லாத்தையும் இது ஈஸியாக இது பண்ணிக்கும், பிக் பண்ணிடும். அதனால் ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி ஐபிஎம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நான் ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஈஸியாக.
ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒன் சைடு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வந்துருச்சு பாருங்கள் ஒன் சைடு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அந்த சைடும் அதர் சைடும் லோ சைடும் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஹை சைடு, அது லோ சைடு. UVW இருக்கிறது வந்து ஹை சைடு, ஹை வோல்டேஜ் சைடு, அது லோ வோல்டேஜ் சைடு. இப்போ 2 இதுவும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரெண்டும் சேம் நம்பர் தான், ஆனால் வேறு கம்பெனி பிராண்ட் லோகோ போட்டிருக்கோம். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சேம் தான். நான் எல்எஸ் அந்த மாதிரி வேறு மாதிரி போட்டிருக்கு, ஐன்னு போட்டிருக்கு, இதில் எல்எஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆனால் நேம் எல்லாமே ஒரே இதுதான், ஒரே ஐசி தான். IGCM40 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நான் ரெண்டுத்தையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு ஐசி வந்து ஷார்ட்டு, ஒரு ஐசி வந்து நல்லாயிருக்கு பாருங்கள். இது வந்து இது வந்து நெகட்டிவ் டெர்மினல், UVW பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு வரும். நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் செக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டெர்மினல் வந்து நெகட்டிவ் டெர்மினல். அதில் எதுலையாவது ஒன்றில் பிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா செக் பண்ணுறேன். இந்த ஒரு லைன் மட்டும் ஷார்ட் காட்டுது பாருங்கள். IGBTயை ஓப்பன் பண்ணி வைக்கும்போதும் ஷார்ட்டு காட்டுது. சில IGBT பார்த்திங்கன்னா லைனில் ஷார்ட்டு காட்டும், கழட்டிட்டிங்கன்னா ஷார்ட்டு காட்டாது. அது வந்து IGBT நல்லா இருக்குன்னு அர்த்தம். போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி தான் ஷார்ட்டு காட்டும். நீங்கள் அப்போ போர்டை தான் பக்காவாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த IGBT ஓப்பனில் இருக்கும்போதே ஷார்ட்டு காட்டுது, அப்போ IGBT தான் ப்ராப்ளம். பாருங்கள், இது ஷார்ட்டு காட்டுது, ஒரு லைன் ஷார்ட்டு காட்டுது. இப்போ இந்த நல்லா இருக்க IGBT செக் பண்ணுறேன் பாருங்கள். அதே டெர்மினல் UVWவில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் 2.1 மூணுத்துலேயுமே 2.1 மெகா ஓம்ஸ் காட்டுது. நல்லா இருக்குன்னு அர்த்தம். மெகா ஓம்ஸில் தான் காட்டணும். இப்போ ரிவர்ஸ் பொலாரிட்டி செக் பண்ணுறேன் பாருங்கள். மூணுமே டெர்மினல் காட்டலை. பாசிட்டிவ்லேயும் செக் பண்ணுறேன் பாருங்கள், மூணுமே காட்டலை. ரிவர்ஸ் பொலாரிட்டி நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் டோட்டலாக இதில் வந்து ஒன்று ப்ராப்ளம் இருக்குது. இது ப்ராப்ளங்கிறதுனால அதை வந்து ஷார்ட் பண்ண லிங்கை மட்டும் நான் வந்து பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த IGBT எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மூணு டெர்மினல்லையும் கரெக்டான இது காட்டுது, ஓம்ஸ் காட்டுது, மெகா ஓம்ஸ் காட்டுது. ஓப்பனில் இருக்கும்போது ஒரு ஓம்ஸ் காட்டும், நீங்கள் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மாதிரி காட்டும். ஆனால் 3 டெர்மினலும் சேமாக ஒரே மாதிரி காட்டணும். பாருங்கள், காட்டுது, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது இந்த போர்டோட கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ போர்டோட ஆன் பண்ணிட்டேன். போர்டு ஹீட்டரில் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ரஸர் ரன் ஆகுது. ஐசி மாற்றினது சக்ஸஸ் ஆகிடுச்சு, நல்லபடியாக ஓடுது. அந்த IGBT ஷார்ட்னால தான் நமக்கு ஒன் டைம் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. போர்டு நல்லபடியாக ஓடுது, வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. அந்த மெயின் இது கம்யூனிகேஷன் போர்டு பார்த்திங்கன்னா வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. அது ஏன் பிளிங்க் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஃபேனோட ஃபீட்பேக் வந்து கனெக்ட் பண்ணலை. நம்ம வெறும் சென்சார் மட்டும் போட்டு இது பண்ணியிருக்கோம். ஃபேனோட ஃபீட்பேக் வரும், அதுக்கு ஃபேனோட ஃபீட்பேக் வரும். அந்த ஃபீட்பேக் வந்தால் தான் அது கிளியர் ஆகும். இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர்லாம் ஓடுது. என்ன அந்த எரர் கண்டினியூ வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். ஆனால் நம்ம அது வரைக்கும் ரன் பண்ணி பார்க்க மாட்டோம், ஏன்னா நம்ம ஓப்பனில் தானே வச்சு பார்க்குறோம். டெஸ்டிங்காக மட்டும்தான் இது. இதை நீங்கள் யூனிட்டில் போட்டிங்கன்னா பக்காவாக ரன் ஆகும். பாருங்கள், நல்லாவே ஓடுது. இதுதான் இந்த ஒயரிங் கனெக்ஷன். இது பார்த்திங்கன்னா அந்த சென்சாருக்கு பதிலாக வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் போட்டு இது பண்ணியிருப்போம், அதை லூப் பண்ணியிருப்போம். 5K சென்சாருக்கு பதிலாக 5K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன் ஒர்க் ஆகிறதுக்காக. பாருங்கள், IBM மாற்றினதுக்கு பாருங்கள், சால்ட்ரிங் பக்காவாக பண்ணியிருக்கேன். ஷார்ட் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இதை பார்த்துங்க. ஷார்ட் இல்லாமல் சால்ட்ரிங் பண்ணுறேங்க. ஷார்ட் இருந்தால் மறுபடியும் IGBT அடி வாங்குறதுக்கு மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
நல்லா ஒர்க்கிங் பக்காவாக இருக்குது. பாருங்கள் ஆன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. எரர் வரும் பாருங்கள். 1 2 3 3 டைம் பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஏன்னா அந்த ஃபேன் பிளேட் வந்து சைடில் தட்டிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து ஏதாவது லாக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் எரர் வரும். இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ஓடுது பாருங்கள். திருப்பி அந்த பிளேடை எடுத்துகிட்டு ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ஆன் ஆகிடுச்சு. ரன்னிங் ஆகிட்டுருக்கு. கண்டினியூவாக ரன் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து எதுவும் ட்ரபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா லாக் ஆன கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது இன்வெர்ட்டரில். ஏதாவது உள்ள ப்ரெஷர் லாக் ஆகிடுச்சினாலோ இல்லை எதாவது ஆகிடுச்சினாலோ ஆன் ஆகாது. அது நான் 3 தடவை பிளிங்க் ஆகும். 3 தடவை பிளிங்கிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து போர்டு ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், கம்ப்ரஸர் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். அதனால் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் 3 தடவை பிளிங்கிங். 1 டைம் பிளிங்கிங்கில் வந்து IBM ஷார்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தேவைன்னா அதை பற்றி நம்ம கமெண்டில் கேளுங்க. அதை பற்றி நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய PCB போர்டை பற்றின நிறைய வீடியோக்கள் எல்லாமே போடுறதுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.